எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்களா? வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் இருந்தீங்க, ப்ரோ விஸ்டம் ப்ரோ எனக்கு ஒரு பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் ஆப் ஆண்ட்ராய்டுக்கா வாட்டர் மார்க் இல்லாமல் அது சொல்கிறீங்க ப்ரோ. நிறைய பேரே எழுந்திருந்தீங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப், வீடியோ எடிட்டிங் ஆப் வாட்டர் மார்க் இல்லாமல் ஆண்ட்ராய்டு மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ. ஸோ வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க, போயிட்டு மேலே இந்த குவிக்னு எழுதிங்க. இதுதான் நீங்கள் முதல்ல உள்ளது, இந்த கோப்ரோ குவிக் வீடியோ எடிட்டர் அண்ட் மேக்கர். இது உள்ளே போங்க, போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்க. இது குவிக், இது கோப்ரோ உள்ளது. ரெண்டுத்துக்கு வரும். கோப்ரோ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபோனுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அ கோப்ரோ இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேருந்து கோப்ரோலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோனுக்கு இப்போ கனெக்ட் பண்ணிங்க, பிகாஸ் ஃபோனில் தான் பண்ணுறோம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இது மூணு இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபேவரட் ஷார்ட்ஸ் ஆல் இன் ஒன், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் வீடியோ க்ரியேஷன் ப்ரீமியம் எடிட்டிங் டூல்ஸ். இது காசு உள்ளது தான். ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணலாம், ஜஸ்ட் ட்ரையல் பண்ணிக்கலாம். இதை ஹலோ கொடுத்துட்டு இந்த கீழே உள்ளது தான் அந்த மீடியா கேலரி இருக்குது. ப்ரெஸ் பண்ணி இப்போ நவ் டேப் ஹியர் இந்த செலக்ட் பட்டன் உள்ளதுக்கு அது க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே உள்ள ஒரு ஆரோ மாதிரி இருக்குது, ஒரு வீடியோ சிம்பிள் உள்ள இருக்குது. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு வீடியோ செலக்ட் பண்ணது இருக்குது. கண்டினியூ கொடுத்துரும். கண்டினியூ கொடுத்துட்டு அந்த டைட்டிலோட பேர் கேட்கும். ஜஸ்ட்டு ஒரு சாதாரண பேர். ஓகே கொடுத்தாச்சா? சேவ் டீட்டெயில்ஸ் ஆடிங் ஆகிட்டு இருக்குது ஃபைல் உள்ளார. ஸோ ஆட் ஆகிடுச்சு. பூம் யுவர் ஷார்ட்ஸ் அந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோம். இந்த நெக்ஸ்ட்டு எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது ஜூம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்று ஃபினிஷ் டூ பண்ணிட்டோமா? இது டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். டிஸ்மிஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ கீழே ஒரு பென்சில் மாதிரி இருக்குது. இதான் எடிட் பண்ணுறது. எடிட்டிங் டூல்ஸ் போது நான் பாஸ் பண்ணிடுறேன். இதில் கீழே டைம்லைன் கொடுத்துருக்காங்க. தீம்ஸ் இருக்குது. தீம்ஸ் இதெல்லாம் சிலது காசு, சிலதெல்லாம் ஃப்ரீ. ஸோ ட்ரை ஃப்ரீ இல்லை வேணாம், ஜஸ்ட் வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் மியூசிக் இருக்குது, சிலது காசு. இந்த மாதிரி இந்த லைட்னிங் போட்ட மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் காசு உள்ளது. லைட்னிங் போடலையானா அதெல்லாம் ஃப்ரீ உள்ளது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி லென்த்து, இந்த இன்ஸ்டாகிராம் உள்ளதா, மியூசிக் உள்ளதா, இல்லை வீடியோ உள்ளதா, மியூசிக் உள்ளதா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி சைஸு, 16:9 இல்லை 4:3 இல்லை 1:1 3:4 இல்லை 9:16 அந்த ரேஸ் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டைம்லைன் போகிறேன். டைம்லைன் போய்ட்டு இந்த வீடியோ இது இருக்குது, இந்த தீம்ஸ் இருக்குது. இந்த தீம்ஸில் இந்த ரெண்டு இது மட்டும் தான் காசு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணானா இது காசு உள்ளது. ஓகே, இதெல்லாம் காசு உள்ளது. இந்த இதில் தீம்ஸ் உள்ளதில் கொஞ்சம் காசு இதில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் இந்த லைட்னிங் சிம்பிள் கொடுக்கலையானா இதெல்லாம் ஃப்ரீயாக உள்ளது. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு தீம்ஸ், இல்லை ஒரு அருமையான தீம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இந்த எடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிட்டு, சேவில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேவ் ப்ளஸ் ஓவர் ரைட்டு கொடுத்துருக்காங்க, இல்லைனா சேவ் ஆஸ் நியூ. ஜஸ்ட்டு சேவ் ஆஸ் நியூ தான் கொடுத்துட்டு இது ஹை குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டியில் சேவ் ஆகிருக்கு. சேவ் பண்ணியாச்சு. இதை இப்போது இந்த ப்ரிப்பேரிங் ஒரு எடிட் இந்த ஆகிட்டு ஃபுல்லாக ஆகி முடிஞ்சா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த தீம்ஸில் இந்த மாதிரி காட்டுதா பாருங்க. நான் திரும்பி அந்த வீடியோ காட்டுறேன். நான் நார்மல் வீடியோ நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக தீமில் ஃபோக்கஸ் பண்ணி வெளில நல்லா பாருங்கள். ஜூம் அவுட் வந்துச்சுதா வேறு இந்தா. நான் தீம் செலக்ட் பண்ணதுக்கு அந்த மாதிரி கொடுக்குது. அடுத்த ஆப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்ஷன் டைரக்டர் வீடியோ எடிட்டிங். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்ஸ்டாலேஷனு. இது ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்ஷன் டைரக்டர் உள்ளது, இது வீடியோ ஆக்செப்ட்டு. இது வந்து உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எல்லாம் ஒன்று ஒன்றா க்ரியேட் வீடியோ ட்ரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அடிஷ்னல் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ்கோன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் 16:9 ஓகே. இப்போ வந்து நான் சாதாரணமாக இது இந்த வீடியோ நான் 2 நிமிஷம் இந்த ஆரோ மார்க் இருக்குது, ஜஸ்ட்டு அப்படியே தள்ளி விட்டோம்னா அது வந்துடுச்சு. நம்ம என்ன வீடியோ வந்து எடிட் பண்ணுறோம்னா அந்த இது கொடுத்துருக்காங்க. எடிட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, டைட்டில் இருக்குது, ஃபிட் அண்ட் ஃபில் இருக்குது, ஃபில்டர் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது, ஸ்டேபிளைசர் இருக்குது, வீடியோ ஸ்மூத்திங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வால்யூம் இருக்குது, மியூசிக் இருக்குது, சவுண்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ மிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ இருக்குது, நான் ஜஸ்ட்டு எடிட் பண்ணுறேன். எடிட்டிங் இது புதுசாக வந்து பிகினர்ஸுக்கு வந்து எப்படி எங்கே க்ராப் பண்ணுறது, எங்கே ஃப்ளிப்பு இது ட்ராக் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி உள்ளது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. கைஸ் வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ணியாச்சு. நான் ஆக்ஷன் கொடுக்குறேன். ஆக்ஷனுக்கு வந்து என்னால் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ட்ராக் இது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரிப்பீட்டாக வேணாம், ரிப்பீட்டு இங்கே வந்து கீழே வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ரிப்பீட் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 1.5x கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து மேலே எக்ஸ்பாண்ட் கொடுத்துட்டு இப்போ டைட்டில் இங்கே வைக்கணுன்னு, எந்த சைடில் டைட்டில் வைக்கணுன்னு. ஓகே, ஜஸ்ட்டு இந்த மாதிரி டைட்டில் கெட் மோர் கொடுத்துருக்காங்க. கெட் மோர்னால் வந்து சிலது காசாக இருக்கும், வேணால் ஃப்ரீயாக உள்ளது மட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு டைப் தான். போயிட்டு இங்கே ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணிட்டு முடிஞ்சா இது வந்து நீங்கள் இங்கே இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, என்ன பண்ணுறேன், இது வந்து ஓகே. ஃபிட் அண்ட் ஃபில் வந்து இங்கே வந்து ப்ளரில் இருக்குது, ப்ளரு தேவையில்ல நமக்கு. பேக்ரவுண்ட் உள்ளது ஒன்றும் தேவையில்ல, கலர் உள்ளது ஸோ ஒன்றும் தேவை. ஸோ அது ஓகே கொடுத்துரும். ஃபில்டர் வந்து ஒரிஜினலில் இருக்குது, மார்ச் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபில்டர் உள்ளது இருக்குது. அது செக் பண்ணிங்க. நான் ஒரிஜினலில் கொடுத்துருவேன். வால்யூம் உள்ளது, வால்யூம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி 100ல் இருக்குது. இல்லை ஃபேடின்னு வச்சுக்கலாம், ஃபேட் அவுட்டு கூட வச்சுக்கலாம், மியூட்டில் கூட வச்சிடலாம். இதை நீங்கள் மியூட்டில் வச்சிங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் சவுண்டில் வந்து பாட்டு ஆட் பண்ணுறதும் ஓகே. மியூசிக் இருக்குது, இங்கே வந்து மியூசிக் இருக்குது. இந்த சைடில் எங்கேயோ ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த மியூசிக் இருக்குது. இந்த நிறைய மியூசிக் வச்சுருக்காங்க. இது செக் பண்ணிங்க. இதில் வந்து என்னது காப்பி ரைட்டு உள்ளதா இல்லை வந்து நான் காப்பி ரைட் உள்ளதா செக் பண்ணிங்க தான் ஆட் பண்ணுறது. இங்கே கூட ரிப்பீட் இருக்குது, ரிப்பீட் பண்ணலாம். எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுற பக்கத்தில் டிலேட் ஆப்ஷன் இருக்குது, அந்த இதுவும் இருக்குது. ஸோ ஓகே, லாஸ்ட்டு சவுண்டு உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ளது. இந்த சைடு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதும் கொடுத்துருவேன். அதுவும் ஜஸ்ட்டு அடுத்தது வந்து ஆடியோ மிக்ஸ் இங்கே ஆடியோ மிக்ஸ் பண்ணுறது. அது எந்த சைடு கம்மியாக்குது, எந்த சைடு கொஞ்சம் அதிகமாக்குது, மியூசிக்காக இல்லை எஸ்எஃப்எக்ஸாக எந்த சைடு கம்மியாகுதுன்னு செக் பண்ணி. ப்ரொடியூஸு இல்லை வந்து ப்ராஜெக்ட் நேமு, நீங்கள் என்ன இன்னைக்கு செஞ்சீங்க அதோட தேதி ப்ளஸ்ஸு தேதி மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன் இதில் வந்து 720pயில் இருக்குது. 1080p இது வந்து இந்த கிங் ஷேப் உள்ள இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்துன்னா வந்து இது காசு உள்ளது. 4K உள்ளது காசு. ஆல்ரெடி ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps இருக்குது. ப்ரொடியூஸு இது வந்து இந்த மாதிரி காட்டுது. ஸோ வீடியோ ப்ரொடியூசிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெயிட் பண்ணணும் வீடியோ ப்ரொடியூசிங் ஆகிறது. இப்போ வந்து நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பின்னாடி வரேன். இது வந்து பின்னாடி வந்துடும். சேவ் பண்ணது தான் இருக்குது. இந்த இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்க நீங்கள் வீட்லேயும் சரி பார்லரையும் போய் இந்த இதில் செஞ்சுக்க கூடாது. இதில் அவங்க நீங்கள் சொல்லாமே இருந்து செஞ்சாங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கான். நார்மல் வீடியோவில் வந்து நான் ஒன்றும் எடிட்டில் பண்ணல, கண்டினியூஸாக எல்லாம் ஓகே தான் போயிட்டுருந்துச்சு. இங்கே நான் என்ன எடிட் பண்ணேன்னா வந்து ஜஸ்ட்டு இங்கே டைட்டில் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் தான் நான் வந்து டிலே பண்ணிட்டேன் இன்ட்ரோ கொடுக்க பிஃபோரு.
கைஸ் இப்போ வந்து நான் வந்து வீடியோ எடிட் முடிச்சோன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டர் மார்க்கு ஆக்ஷன் டைரக்டர். பிகாஸ் இது வந்து வாட்டர் மார்க் உள்ளது தான் இது. பிகாஸ் இது நீங்கள் காசு கட்டினா தான் வாட்டர் மார்க் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பிசிக்கு தான் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணான்னா பிசி மட்டும் தான் நீங்கள் வந்து வாட்டர் மார்க் எடிட் பண்ண முடியும். கைஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு எடிட்டிங் ஆப், பெஸ்ட் எடிட்டிங் ஆப்போட ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து குவிக் உள்ளது, இன்னொன்று வந்து ஆக்ஷன் டைரக்டர். சிம்பிளாக சொல்லணுன்னா குவிக்கில் வந்து ஆட் இருக்காது, ஆனால் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து அது வந்து பே பண்ணால் தான் வாட்டர் மார்க்கு இருக்குது. நீங்கள் பே பண்ணிங்கன்னா வந்து உங்கள் வாட்டர் மார்க் இருக்காது. அதில் வந்து என்னென்னா வந்து கம்மியான டூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. எடிட்டிங் டூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிறையா வந்து இதாக இருக்குது, ப்ரீமியம் உள்ளதாக இருக்குது, அது காசு கட்டி ஆகணும். இன்னொன்று உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் டைரக்டர் வந்து நான் நிறைய எடிட்டிங் டூல்ஸ் இருந்துச்சு, கம்மியாக தான் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் உள்ள இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து வாட்டர் மார்க் இருந்துச்சு, ஆனால் அதில் வந்து நோ ஆட்ஸ் இல்லை இருந்துச்சு. அது வந்து ஒரு அருமையான உள்ளது தான். என்ன பிரச்சனைனா வந்து வாட்டர் மார்க் உள்ளது தான். பிகினர்ஸ்க்காக யாரை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த மாதிரி ரெண்டு ஆப் ஃபோனில் ஆண்ட்ராய்டு மோடில் ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று யூஸ் பண்ணலாம். வாட்டர் மார்க் எரேசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் ஏரியாவில் நீங்கள் எடிட் பண்ணிங்களே அது வந்து அப்படியே வந்து பிளர் ஆகிடும், அந்த இடத்துல வந்து பிளர் ஆகிடும். அது நீங்கள் பிகினர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கேஷ் நான் இருக்க கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். இங்கே வந்து எடிட்டிங் ஆப்லாம் வந்து ரொம்ப காசு உள்ளதாக இருக்குது, கம்மியாக தான் கிடைக்குது, ரொம்ப கம்மி தான். பிகாஸ் இங்கே இருக்க வந்து சவுதி அரேபியா வந்து கொஞ்சம் காசு உள்ளது தான் எடிட்டிங் ஆப்லாம். ஆனால் இந்தியா போனீங்கன்னா வந்து நிறையாலாம் ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் கொஞ்சோன்னு கம்மியாக வந்து எடிட்டிங் ஆப் தான் இருக்கும். என்னோட ரெக்கமெண்ட் பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்க, முதல்ல வந்து நீங்கள் ஃபோனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் மார்க் அடிச்சிதுன்னா வந்து வாட்டர் மார்க்கு எரேசர் மட்டும் அது மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக எக்ஸ்பர்ட்டாக இல்லை நார்மலாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிசியில் வந்து ஃபிலிமோரா வந்து அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபிலிமோரா வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் காட்டும். அது என்ன பண்ணுறீங்க, என் வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த ஃபிலிமோரா எப்படி அந்த வாட்டர் மார்க் காட்டுவானே இதில் அந்த லைசன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகனா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிமோரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு இது காசு கட்டுறது ஒன்றும் இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். அதை செக் பண்ணிங்க. ஸோ வாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஜிமெயிலும் பண்ணுங்கள். புதுசாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க, அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து மற்ற சேனல்லையும் போய் பாருங்கள். விஸ்டம் டெக்னிக் மட்டும் இல்லை, விஸ்டம் பயணங்களையும் இருக்குது. அதே சேர்த்து வந்து ரெண்டு சேனல்லையும் நாசிர் ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது. அதே சேர்த்து வந்து விஸ்டம் சைனா பியூட்டி சென்டர்லையும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு விஸ்டம் டெக்னிக்கை டைப் பண்ணிவிட்டு சேனல்ஸ்க்கு போங்க. சேனல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து விஸ்டம் பயணங்களும் இருக்குது. அந்த கீழே வந்து 2 நாசிர் ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து விஸ்டம் சைனா பியூட்டி சென்டர் இருக்குது. அந்த 3 சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் வந்து வீடியோ போட்டுருக்கேன். அன்டில் சைனிங் ஃப்ரம் முகமது வைஸ், பாய்.